அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று அம்பத்தூரில் ரோட்டரி சங்கம் ஜெமினி குழுமம் மற்றும் 30 சங்கங்கள் இணைந்து ஜெமினி ரோட்டரி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை தொடக்கி வைத்து உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பேட்மிண்டன் விளையாட்டு இன்று இந்தியாவிலே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ரோட்டரி சங்கங்கள் போன்று அமைப்புகள் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் ரோட்டரி சங்கமும் அரசும் சேர்த்து இந்தியாவிலே போலியோவை ஒழித்தோம். இன்று இந்தியா ஹேஸ் எராடிகேட்டட் போலியோ. அதற்கு ஒரு முக்கிய காரணம் ரோட்டரி சங்கம், பன்னாட்டு ரோட்டரி சங்க நிறுவனமும் இந்தியா சங்க ரோட்டரியும் சேர்ந்து கடந்த 20-25 ஆண்டு காலமாக இணைந்து செயல்பட்ட காரணத்தால் போலியோவை ஒழித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த பேட்மிண்டன் விளையாட்டு, இதற்கு தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக உள் விளையாட்டு அரங்குகள் வேண்டும், விளையாட்டு கட்டுமானங்கள் வேண்டும். அதாவது இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் நமக்கு வேண்டும். மற்ற மாநிலங்களில் அதிக அளவிலே அந்த மாநில தலைநகரில் இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் பல ஸ்டேடியங்கள் இருக்கிறது. ஆனால் சென்னையிலே அரசு நடத்துகின்ற இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் அந்த அளவுக்கு இல்லை. அதிகமாக ஒரு 4 கோட் தான் இருக்குது. அதுவும் பழுதடைந்து சரியான முறையில் பராமரிப்பு இல்லை. அதனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஹைதராபாத்தில் கோபிச்சந்த் நடத்துகின்ற ஒரு அகாடமி போன்று அசாமிலே அங்கே ஹிமந்த பிஸ்வ சர்மா முதலமைச்சர் அங்கே கட்டிய மிகப்பெரிய ஒரு அகாடமி போன்று பன்னாட்டு தரத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் சென்னையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம், இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று கட்ட வேண்டும். அப்படி கட்டினால் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவும். அது எதுவாக இருக்கும். தமிழ்நாடு பேட்மிண்டன் கழகத்தின் தலைவராகவும் இந்திய பேட்மிண்டன் கழகத்தின் துணைத் தலைவராகவும் இதை நான் சொல்கின்றேன். ஏன்னா இங்கே சென்னையில் பல இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் எங்களால் நடத்த முடியல. காரணம் இடம் இல்லைன்னு. இடம் இருந்ததுன்னா பெரிய டோர்னமெண்ட்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நடத்தலாம், சென்னையில் நடத்தலாம். ஏன்னா இப்போது சமீபத்தில் சென்னையில் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தமிழ்நாடு அரசு உதவியுடன் தான் நடத்தணும். நேஷ்னல் சப் ஜூனியர் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தணும். அதில் 20 ஃபைனலிஸ்டில் 10 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். 5 ஃபைனல்ஸில் 3 ஃபைனல்ஸ் தமிழ்நாடு ஜெயிச்சுது. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனால் எங்களுக்கு இன்னும் வசதிகள் ஏற்படுத்தினா மிகப்பெரிய அளவில் எங்களால் உலக அளவில் எங்களால் வெற்றி பெற முடியும். இது அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு நிமிஷம். அதான் இப்போ நான் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கலைஞர் மருத்துவமனையில் 2-3 நாட்களுக்கு முன்பு மருத்துவர் பாலாஜி என்பவர் குத்தி தாக்கப்பட்டார். அதற்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென பல முறை நான் சொல்லியிருக்கிறோம். இப்போ மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் சொல்லிட்டு வரோம். சட்டங்கள் இருக்குது, ஆனால் பாதுகாப்பு இல்லை. சட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை, நடைமுறைப்படுத்தலை. அதில் முக்கியமான காரணம் என்னன்னா, மருத்துவர்களுக்கு வேலை பளு அதிகம். போதுமான மருத்துவர்கள் கிடையாது, போதுமான செவிலியர்கள் கிடையாது, வேலை பளு அதிகம் இல்லை. இப்போ புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு தயங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளோ தகுதியான பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அரசுடைய கொள்கை முடிவு என்னன்னா, நாங்கள் இதுக்கு பிறகு தற்காலிகமாக தான் நாங்கள் எடுப்போம், கான்ட்ராக்டில் எடுப்போம், டெம்பரரி எடுப்போம். இதுதான் அரசு இப்போ ஒரு கொள்கையாக அறிவிக்காத கொள்கை. அது முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் வெற்றி பெற்றால் அரசு, அதாவது தமிழக அரசில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார் முதலமைச்சர். 5.5 லட்சம். ஆனால் 2 மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்தில் இதே முதலமைச்சர் பேசிய நேரத்தில் இதற்கு 68,000 பேர்
அரசு பணிகளுக்கு நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம். அதில் 32,000 பேர் தற்காலிக பணியாளர்கள், டெம்பரரி. அப்போது இதுதான், இது மருத்துவத்துறையிலையும் இது தான், போக்குவரத்து துறையிலையும் இது தான், மின்சாரத்துறையிலையும் இது தான் நடக்குது. பற்றாக்குறை இருக்குது. அதில் ப்ரைவேட்டைசேஷன் செய்வதற்காக இது முன்னோட்டமாக இது கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க. புதுசாக எதுவும் சேர்க்கறது கிடையாது. தேர்தலுக்கு முன்பு பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க. நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம், வந்தவுடன் கொடுப்போம், ஒரே வாரத்தில் கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்லை, கிடைக்கல. இவ்வளோ காலமாக போராடிட்டு வராங்க. இந்தியாவில் 8 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை இவங்களுக்கு. அதில் இது போன்ற பல நிர்வாக பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் இருக்குது. அது முதலமைச்சர் கவனம் செலுத்துவதாக எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு எங்கள் கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 57 ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி செய்து வருகிறார்கள். இந்த 57 ஆண்டு காலத்திற்கு பிறகும் சென்னையுடைய நிலையை பாருங்கள். மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள், அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, படகுகள் எங்கே இருக்குன்னு தேடிட்டு போயிருக்காங்க. 57 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். இன்றைக்கி சரியான முறையில் வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்குது, போட்டை எடுத்துகிட்டு வாங்க, போட்டை இறக்குங்கன்னு சொல்கிற நிலைக்கு நம்ம இருக்கிறோம். அப்போது இதுதான் வளர்ச்சியா? இதுதான் மாடலா, திராவிட மாடலா? எவ்வளோ உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது. எவ்வளோ மழை பெய்தாலும் அங்கே தண்ணி நிற்கிற தண்ணி, அது நிற்கிறது மட்டும் இல்லை, தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள. இப்போ டோக்கியோ எடுத்துக்கங்க. டோக்கியோவில் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் ரோடுக்கு மேலே இருக்காது, அடியில் இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமித்து அதை பயன்படுத்துகின்ற தன்மை. ஆனால் இங்கே எப்படியோ அதெல்லாம் போய் அடித்து கிடிச்சு போயிட்டு நின்று அதனால் தண்ணி நிற்கிறதுனால அந்த கொசு மலேரியாவிலேருந்து, ஃபைலேரியாஸ்லேருந்து எல்லா பிரச்சனையும் காலராலேருந்து அது மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்ய போகுது. வடகிழக்கு இன்னும் தீவிரமாக வரப்போகுது. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஜீரோ. நான் அடித்து சொல்லுவேன், ஜீரோ. எதுக்கு? எங்கேயாவது ப்ரூஃப் காமிங்க. அவங்க சொல்கிறது நாங்கள் 6.25 கோடி மரங்களை நாங்கள் நட்டோம். எங்கே நட்டிங்க சொல்லுங்கள். ஒரு சர்வே எடுங்க, ஆடிட் பண்ணுங்க, ட்ரீ ஆடிட் பண்ணுங்க. எங்கேயும் இல்லை, சும்மா கணக்குக்குன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 10 வருஷத்தில் இன்னும் 33 விழுக்காடு பசுமை நிரப்புவாங்களாமா. நான் சொல்கிற யோசனைகள் நடைமுறைப்படுத்துங்க, தானே நடக்கும். அது பசுமை தாயகம், பாட்டாளி மக்கள் சொல்கிற எத்தனையோ யோசனைகள், ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குது. யோசனைகள் அந்த புக்கை படிங்க. அதில் எவ்வளோ யோசனைகள். இப்போ நான் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். சென்னையில் பசுமை பூங்காக்கள் அமையுங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குது. அதில் 65 ஏக்கர் நம்ம எல்லா திரட்டினா 65 ஏக்கர் கிடைக்கும். 65 ஏக்கர்லேயும் பசுமை பூங்கா, க்ரீன் பார்க் தொடங்குங்கன்னு நான் போராட்டம் பண்ணேன், கையெழுத்து இயக்கம் பண்ணேன், ஆர்ப்பாட்டம் பண்ணேன், கடிதம் எழுதினேன், எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறேன் நான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அங்கே ஏதோ ஒரு மால் கொண்டு வரணும்னு. யார் மால் கேட்குறா? மால் கட்டுறவன் அவன் இடத்த வாங்கி கட்டிட்டு போகிறது. அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். அவன் அந்த பணத்தை வச்சுட்டு அவன் வாங்கிட்டு கட்டிட்டு போங்க. அரசு ஏன் கொடுக்கணும் அவனுக்கு மால் கட்டுறதுக்கு? இது பப்ளிக் இடம், பப்ளிக் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை, இடம் இல்லை. இங்கே பூங்காக்களே இல்லையே. சென்னையில் பெரிய பூங்கா 15 ஏக்கரில் இருக்குது. டெல்லியில் பெரிய பூங்கா 800 ஏக்கரில் கட்டுறாங்க. 250 ஏக்கரில் மெஹர்வழி பூங்கா, லோதி பூங்கா இருக்குது. பெங்களூரில் சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க் இருக்குது. ஹைட் பார்க்கு, லண்டனில், நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க், எல்லாம் பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பூங்காக்கள், ஒன்று மட்டும் இல்லை, பல வகையான பூங்காக்கள் இருக்குது. சென்னையில் மக்கள் போகிறதுக்கு, தங்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, பயிற்சி, உடல் பயிற்சியெலாம் எதுவுமே இல்லை. க்ரீன் ஸ்பேஸே இல்லையே. நீங்கள் சென்னையில் ஆரம்பிங்க. அது உங்களால் பண்ண முடியல. நீங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் 33 விழுக்காடு. என்ன நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை என்னை கூப்பிடுங்க, அழைங்க, நான் சொல்கிறேன் என்ன நான் செய்யணும்னு சொல்லுங்கள். எங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. இப்போ அதாவது நம்ம வரி பணத்தில் திமுக அரசு அந்த அட்வைசர்ஸ் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30, 40, 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வரி பணத்தில். சும்மா அவங்க அட்வைஸ்லாம் இல்லை, உட்காந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வேண்டிய ஆள், அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு வேண்டிய ஆள் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம்.
அவன் இதெல்லாம் எங்கே போகிறது இதெல்லாம்? அதில் என்ன எவ்வளோ இருக்குது, செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து 550 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 490 வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. 490 வாக்குறுதி நிறைவேற்றலை. அப்போ எப்போ பண்ண போகிறீங்க? இன்னும் கேட்டால் இன்னும் எங்களுக்கு 1.5 வருஷம் இருக்குது, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. எப்போ பண்ண போகிறீங்க? இதுதான் அவங்களுடைய வாதம். நாங்கள் நிச்சயமாக இது தவறான ஒரு செயல். யாராவது இந்த செய்தியை பரப்புறவங்க தவறாக பரப்பிட்டு இருக்கக்கூடாது. மருத்துவர்கள், அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவர்களாக சரி, அவங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர்கள். அவங்களுடைய கட்டமைப்பே வந்து மக்கள் காப்பாற்றுறது, மக்களை வந்து அது மிகப்பெரிய ஒரு சேவை. அதில் வந்து யாரும் வேணுமே வந்து இவ்வளோ சிகிச்சை கொடுக்காமையோ அப்படி இல்லாமல் இருக்காது. இல்லை, ரொம்ப ஸ்லைட் நெக்லிஜென்ஸ் எங்கேயாவது அங்கங்கே இருக்கும், அவ்வளோதான். ஆனாலும் வந்து நிச்சயமாக ஒரு நோயாளி வந்தால் அவர் முழுமையான எப்படியாவது காப்பாற்றணும்னு எண்ணத்தில் தான் எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க. நிச்சயமாக அதில் மருத்துவர்களை குறை சொல்கிறதுக்குலாம் அர்த்தமே கிடையாது. அது வந்து அவங்க சொல்லுவாங்க, அங்கே இறந்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், வலி இருக்கும். நிச்சயமாக அந்த வலியும் நியாயமான வலி தான். ஏன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு வலி இருக்கும். அந்த வலியில் ஏதாவது சொல்லுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் இருக்குது. அதில் ஆய்வு பண்ணி என்கொயரி பண்ணி அந்த என்கொயரியில் வந்து ஷார்ட்டேஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். தவிர உடனே யாராவது சொல்கிறத வச்சுட்டுலாம் யாரும் முடிவுக்கு வரக்கூடாது. அது வந்து ஒரு சென்சேஷனல் ஆக்காதீங்க, தயவுசெய்து சென்சேஷனல் ஆக்காதீங்க. 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். இப்போ நான் திருப்பி நான் சொன்னது திருப்பி கூட சொல்கிறேன். நான் 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். நீங்கள் மறுபடியும் நீங்கள் சொல்லுறது மறுபடியும் இதே தான் சொல்ல போகிறேன் நான். ஓகே சார், நன்றி.